லீ குவான் யூ சிங்கப்பூரோட தந்தைன்னு சொல்லலாம். ஜீரோ ஸ்டேஜ்ல இருந்த ஒரு நாட்டை தன் கடின உழைப்பால அவருடைய டீம் வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய அளவு கொண்டு வந்தாங்க. உலகில் வந்து வலிமையான பாஸ்போர்ட்னா சிங்கப்பூரோட பாஸ்போர்ட் தான். அந்த அளவுக்கு வந்து நம்பர் 1 நாடா கொண்டு வந்தாங்க. பல கடின உழைப்புகளுக்கு பிறகுதான் இதோட வளர்ச்சி இருந்துச்சு. லீ குவான் யூ பத்தி தான் பார்க்க போறோம். 4 தலைமுறையா வந்து சீன குடும்பத்து பூர்வீகம் வந்து சிங்கப்பூர் தான். அவருடைய கொள்ளு தாத்தா பேர் வந்து லீ போக் புன். லீ போக் புன் வந்து பிழைப்புக்காக வந்து முதல்ல வந்து ஸோ அவர் அங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஹிவன் நியோன்னு சொல்லி ஒரு பொண்ணை வந்து சீன பெண்ணை வந்து திருமணம் செய்யறாரு. அவர்களுக்கு 3 குழந்தைகள். அந்த இடைப்பட்ட அந்த 12 வருஷத்துல வந்து 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் என்னன்னா கொஞ்சம் மணியெல்லாம் சேர்ந்தோடனே சீனாவுக்கு திரும்பி போலான்னு சொல்லி ஒரு ஐடியா. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா அவங்க ஒய்ஃப் வந்து எல்லாம் சரின்னு கேட்டுட்டு வந்து அந்த டிக்கெட் போட்டு எல்லாம் போற டைம்ல வந்து குழந்தைய கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ அவங்களுக்கு வந்து சீனாக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை. சோ இவர் மட்டும் தனியா வந்து சீனாக்கு போறாரு. லீ ஹின் லியாங் தாத்தா இவர் வந்து என்னன்னா சீனா ஒருவருடைய கப்பல்ல வந்து வேலை பார்க்கிறாரு. 1899 வந்து ஜாவா கப்பல்ல வேலை பார்க்கறதுனால ஃபுல்லா வெளிநாடு அப்படிலாம் நல்லா சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த டைம் வந்து ஜாவா சென்றப்ப வந்து என்னன்னா கோலியோ நியோன்ற ஒரு பெண்ணை வந்து காதலித்து வந்து திருமணம் செய்யறாரு. இந்த பெண் நியோ வந்து சிங்கப்பூருக்கு அழைச்சு வர்றாரு. கப்பல்ல வந்து ஓரளவு வருமானம் எல்லாமே கிடைக்குது. இவருடைய உழைப்பை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூரோட வந்து வியாபாரத்தை வந்து நிர்வகிக்கும் பொறுப்பை வந்து அவருக்கு வந்து ஒப்படைச்சிடுறாங்க. சோ அது மூலமா இவர் வந்து நல்லா கடுமையா உழைச்சு நல்லா வந்து மணி சம்பாதிக்கிறாரு. ஹின் லியாக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 மனைவி, 3 மகன்கள், 5 மகள்கள். அதாவது வந்து கப்பல்ல வந்து என்னன்னா பிரிட்டிஷ் அதிகாரிகளோட வந்து நிறைய பழகினால அவருடைய பழக்க வழக்கம் எல்லாம் அவருக்கு வந்து துத்திக்கிச்சு. பாத்தீங்கன்னா எல்லா அவருடைய மகளை எல்லாத்துலயும் வந்து என்னன்னா நல்லா வந்து படிக்க வச்சாரு. அதாவது செல்வ செழிப்போட வந்து எல்லா குழந்தைகளையும் வளர்த்தாரு. அவர் வந்து எப்படின்னா பிரிட்டிஷாரோட பண்புகளை வந்து வளர்த்தாரு. எப்படி சாப்பிடணும், அந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஆங்கில பள்ளியில தான் சேர்த்தாரு. எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு பணக்கார அந்த ஒரு பிரிட்டிஷ் தன்மையோட தான் வந்து எல்லா மகளையும் வளர்த்தாரு. அதாவது இவருடைய மகன்ல வந்து ஒருத்தர் வந்து லீ சின் குவான். இந்த லீ சின் குவான் யாருன்னா சிங்கப்பூரோட தந்தைன்னு சொல்றோம்ல, லீ குவான் யூ அவரோட அப்பா. லீ சின் குவான்றவர் வந்து பாத்தீங்கன்னா ராயல் டச் செல்னு சொல்லி ஒரு நிறுவனத்துல வந்து ஸ்டோர் கீப்பரா வந்து வேலை பார்க்கறாரு. அப்பாவோட வீட்டிலேயே வந்து வசிக்கிறாரு. இவருக்கு பெருசா வந்து எந்த விதமான வந்து எதிர்பார்ப்பு இல்ல, இலக்குன்னு சொல்லி ஒண்ணு இல்லை. ஏன்னா வந்து எல்லாமே வந்து எல்லாம் ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவர் மாதிரி தான் அவருடைய இருக்கும். ஏன்னா எல்லாமே செல்வ செழிப்புல வந்து வளர்ந்த குடும்பமா இருந்தனால அவருக்கு வந்து பெருசா எய்ம் இல்ல, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருப்பாரு. சோ இவர் வந்து என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து சுவா ஜிம் நியோன்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து மணக்கிறாரு. சோ அவங்களுடைய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இந்த பொண்ணுக்கு வந்து படிப்பறிவு இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு அந்த பெண் சைடு பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ரப்பர் தோட்டங்கள் இருக்கு, நிலம்புலங்கள் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி தான். ஆனா வந்து இந்த பொண்ணு வந்து பெருசா படிக்கலனாலும் இந்த பொண்ணு வந்து என்னன்னா இவங்களுடைய அப்பாவுக்கு 2 மனைவி இறந்துட்டாங்க. 3வது மனைவியோட பொண்ணு தான் இது. இவங்க யாருன்னா லீ குவானியோட அம்மா. லீ குன் சுவான்கோ நியோ, அதாவது சுவா ஜிம் நியோக்கோ வந்து பிறந்த ஒரு தம்பதி. இந்த தம்பதிக்கு வந்து 16 செப்டம்பர் 1923 ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை யாருன்னா சிங்கப்பூரின் தந்தை சொல்லப்படுகிற லீ குவான் யூ. இவங்களுடைய குடும்ப பெயர் வந்து லீ. லீயோட அர்த்தம் வந்து என்னன்னா வெளிச்சம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா முன்னோர்களை வந்து பெருமைப்படுத்துவான்னு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. லீ குவான் யூ 2 பணக்கார தாத்தாக்களின் பேரன். இந்த லீ குவான் யூ வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்பா வழி தாத்தா, அதாவது கப்பல்ல வேலை செஞ்சாருல்ல. சோ அந்த தாத்தாக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு செல்ல பேரன்ற மாதிரி. தாத்தாவிடம் வந்து பேரனுக்கு வந்த இதுன்னு பாத்தீங்கன்னா நேரம் தவறாமை, அதாவது கரெக்டா பஞ்சுவாலிட்டியா இருப்பாரு. சோ அடுத்தவர்கிட்ட வந்து நாகரிகமா பழகுறது. சோ இந்த மாதிரி ஆங்கில பாணியில பேசுறதும் சரி, ஸ்பூனு போர்க்க வந்து சாப்பிட்றதும் சரி, அந்த பிரிட்டிஷார் எப்படி பண்றாங்களோ அவங்க மாதிரி. ஏன்னா அவங்க தாத்தா வந்து கப்பல்ல ஒர்க் பண்ணனால
அதே உடைய அனுபவங்கள் எல்லாமே இவருக்கு வந்து சொல்லி கொடுத்து இவரும் வந்து அந்த ஃபார்மேட்லயே வளர்ந்துகிட்டு இருக்காரு. லீ குவான் யூ. ஹின் லியாங், அதாவது ஹின் லியாங் வந்து தன்னுடைய பேரனுக்கு வந்து தான்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து பேரனுக்கு வந்து சொல்லி கொடுத்துறாரு. இதுவே பின்னாடி பிற்காலத்துல வந்து லீக்கு வந்து பெரிய உதவியா இருந்துச்சு. அவரும் வந்து பல இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. 1929 to 30 வரை பாத்தீங்கன்னா உலக சந்தை வந்து என்னன்னா பெரும் பொருளாதாரத்தை சந்திக்குது. லியாங் வந்து இருந்த தொழில்கள், அதாவது லியாங்கோட தொழில்கள் எல்லாமே வந்து நஷ்டத்துல தான் முடிஞ்சுச்சு. அதாவது லாபத்துல ஈட்டின எல்லா தொழிலுமே லாஸ்ல தான் போச்சு. குடும்ப செலவை வந்து சமாளிக்க முடியாத நிலையாச்சு. அதுக்கடுத்து வந்து லீக்கு வந்து அடுத்து வந்து தம்பி பிறக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து குடும்ப செலவுகளை வந்து சமாளிக்க முடியாம அம்மா வந்து தன் அப்பா வீட்டுக்கே ஃபேமிலியை கூட்டிட்டு போறாங்க. அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அப்பா வீட்டுக்கே போறாங்க நியோ. குவானியோட அம்மா வழி தாத்தா வந்து அவர் ஒரு கெட்டிக்காரரு, கொஞ்சம் பணக்காரரு. பாத்தீங்கன்னா சுவாடிம் ஹெல் அவருடைய பேரு. அவர் வந்து எப்படின்னா பணத்தை வந்து ஒரே தொழில முதலீடு செய்யாம பல தொழில்கள்ல முதலீடு செஞ்சனால அவர் வந்து தப்பிச்சுக்கிட்டாரு. அவர் வந்து வரவேற்றாரு. வழி தாத்தா வீட்டுக்கு வந்தப்ப என்னன்னா லீ குவானோட வயசு வந்து 6. அங்க என்ன பிரச்சனைன்னா அப்பா வழி தாத்தா வீடு சைட்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தான் முதல்ல இருக்கும். இங்க வந்து சீன மொழி தான் முதல்ல இருந்துச்சு. அவங்களுடைய தாய்மொழி தான் முதல்ல இருந்துச்சு. அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து சில பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்டேஜ்ல வந்து அவர் வந்து ஒவ்வொரு நாகரிகத்துக்கும் ஒரு பண்பு இருக்கு, வழிமுறை இருக்கு, பெருமை இருக்கு, வரலாறு இருக்குன்றது அவர் வந்து காலப்போக்குல வந்து அவர் வந்து போக போக வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. புதிய சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து போக போக தான் வந்துச்சு. அப்பா வந்து சொகுசா வாழ்ந்தாரும் பிள்ளைகளை அப்படி வளர்க்க கூடாதுன்னு ஒரு கண்டிப்போட வளர ஆரம்பிச்சாரு. அதாவது நம்மள மாதிரி இவன் வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு கண்டிப்பான ஒரு நடைமுறையோட தான் பையங்களை வளர்த்தாரு. லீ குவான் யூக்கு அடுத்து வந்து தம்பி ஒரு மகள் வந்து பிறக்கிறாங்க. தாத்தா வீட்டுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 7 பேரன்கள் வந்து இருக்காங்க. சோ ஒரு கூட்டு குடும்பமா அங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்து இவங்க வந்து 5 பேரு. திட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 12 குழந்தைகளுக்கு மூத்தவர் பாத்தீங்கன்னா லீ தான். வீட்டுக்கு வந்து பக்கத்துல இருக்க மீனவ குடும்பத்தோட ஒரு நட்பு ஏற்படுது. அப்படியே போறப்ப அப்படியே பார்த்து பேசுறது. சோ அந்த இதுல வந்து ஒரு நட்பு ஏற்படுது. மீனவ நட்பு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வறுமை தான் குடிகொண்டு இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்து சகஜமா பேசுவாங்க. வாழ்க்கையோட இன்னொரு பரிணாமத்தை பார்த்தாரு. ஏன்னா இவர் வந்து ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்பா வழி தாத்தா கூட வந்து ஒரு செல்வ செழிப்பா வளர்ந்துருக்காரு. சோ அங்க வந்து ஆங்கிலம் வந்து நாகரிகம் எல்லாமே ஒரு இங்கிலீஷ் டச் இருக்கும், பிரிட்டிஷாரோட டச் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா வழி தாத்தா வந்து சீனா மாடல், அதாவது தாய்மொழி சீனா தான் கத்து கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. ரெண்டாவது அவங்களுடைய எல்லாமே செட்டப் டோட்டலா இதனால கொஞ்சம் அவருக்கு அப்செட்டா இருந்தாலும் இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனவ குடும்பம் பாத்தீங்கன்னா அங்க வந்து மொழி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருந்தாலும் அங்கேயும் வந்து வாழ்க்கையோட இன்னொரு பரிமாணத்தை இவரால் வந்து புரிஞ்சுக்கிற முடிஞ்சு. வந்து என்னன்னா அவங்க மூலமா வந்து இவர் என்ன நினைச்சா மனிதனை பார்க்கணும்னு ஒரு கண்ணோட்டத்தை வந்து இவருக்கு வந்து தெரிஞ்சு மீனவர்களோட நிலையற்ற வாழ்வும் அதை எதிர்கொள்ற துணிமையும் வந்து இவர் வந்து பார்த்தாரு. சோ அவங்க வந்து கஷ்டத்துல இருந்தாலும் வந்து ஒரு நம்பிக்கையோட எப்படி போடுறாங்கன்னா அந்த இது வந்து லீய வந்து மனசை வந்து உள் வாங்கிட்டாரு, கவனம் ஈர்த்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான குழந்தைகள் இருந்தாங்களா, தன்னிழந்த பொருட்களை வந்து மத்தவங்கிட்ட கொடுத்து விளையாட சொல்றது. சோ ஒரு குழு மனப்பான்மை வந்துச்சு. அதை வச்சு திருப்தி கொள்கின்ற ஒரு மனமும் அப்பதான் வந்து அவருக்கு வந்து ஏற்பட்டுச்சு. ஏன்னா குழந்தைகள் வீட்டுல அதிகம் இவர் தான் ஃபர்ஸ்ட் இவருடைய ட்ரெஸ்ஸை மத்தவங்க யூஸ் பண்றது, விளையாட்டு பொருளை யூஸ் பண்றது. சோ அதுக்கான ஒரு என்ன சொல்ற ஒரு தலைவனுக்குரிய பிம்பங்கள் வந்து பேசிக் அடையாளங்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சு. லீக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தக வாசிப்பு வந்து அதிகம். ஸோ ஒரு வந்து புத்தகத்தை கொஞ்சம் அந்த காமிக்ஸ் வகையான புக் எல்லாம் நிறைய படிக்க ராப்பிள்ஸ் நூலகம் சொல்லி அந்த நூலகத்துல சேர்த்து விடுறாங்க. ஸோ ஃபுல்லா வந்து என்னன்னா அந்த சிறு வயசுலயே வந்து அவர் நூலகத்துல வந்து புக்கு படிக்கிறது தான் பெரிய ஒரு வேட்கை. அதாவது ஒரு அந்த குறைச்ச காலத்திலேயே வந்து நிறைய புத்தகங்களை வந்து அப்பயே வந்து படிக்க ஆரம்பிச்சாரு.
லீ வந்து என்னன்னா சேர்றதுக்கான நேரம் வந்துச்சு. அவங்கள வந்து பள்ளியில வந்து சேர்க்க ஆரம்பிக்க போறாங்க. சோ அங்க வந்து பாட்டி என்ன சொல்றாங்கன்னா சீன பள்ளியில தான் சேர்ப்பேன் அப்படின்றாங்க. வேற வழியே இல்லாம சீன பள்ளியில போய் சேர்றாரு. பாத்தீங்கன்னா ஒரு குடிசை 2 அறை, இதுதான் வந்து பள்ளி. அவருக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. 2வது சீன லாங்குவேஜும் அவருக்கு வந்து ஏறல. அவருக்கு வந்து என்ன சொல்றாருன்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாரு. வந்து இவன் ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து அடின்னு அடிச்சு அனுப்புவாங்க. இருந்தாலும் அவர் வந்து திரும்பி வந்து அதே சேட்டை தான் செய்வாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிப்பாட்டிட்டாங்க. பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு தொலை இருக்க சூன் குவான் பள்ளியில வந்து சேர்த்து விடுறாங்க. மாடி கட்டடம், 10 அறை இருக்கு. நல்லா அதை விட பெருசா இருந்துச்சு. அந்த பள்ளி வந்து அவருக்கு வந்து பிடிச்சு போச்சு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அவர் வந்து சீன மொழி வந்து அவருக்கு வந்து புரியல. ஏன்னா அவர் ஆரம்ப கல்வி எல்லாமே வந்து என்னன்னா அவங்க தாத்தா மூலமா வந்து அப்பா வழி தாத்தா மூலமா ஆங்கிலம் தான் வந்து திடீர்னு வந்து ஒரு சீன மொழின்றப்ப வந்து அவரால் வந்து ரெகக்னைசேஷன் பண்ண முடியல. ஒரு ஸ்கூல்ல வந்து போராட வேண்டியது இருந்துச்சு. அதாவது என்னன்னா லீயோட வந்து என்னன்னா அந்த குறுகிய காலத்திலேயே வந்து அவர் வந்து என்னன்னா பல மொழிகளை வந்து கேட்டும் வந்து அறிஞ்சுக்கிட்டாரு. அதாவது அவங்க அப்பா வழி தாத்தா மூலமா வந்து ஆங்கில வழியை வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மீனவ நண்பர்கள் அவங்க ஃபேமிலி அந்த பசங்க கூட விளையாடுறப்ப வந்து அவருக்கு வந்து மலாய் மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. சோ அவங்க என்னன்னா இப்போ சீன மொழி வந்து என்னன்னா அவருக்கு கொஞ்சம் வந்து சிக்கலை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. சோ அதனால வந்து அவங்க பாட்டியும் ஓரளவு, ஏன்னா அவங்க பாட்டி வந்து சீன மொழி தான் படிக்கணும், ஆங்கில மொழி எல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொன்னனாலதான் பல பிரச்சனைகளுக்கு இடையில தான் போய்கிட்டு இருந்தாரு. என்ன அரசு கல்வி நிலையம் அங்க வந்து சேர்த்து விடுறாங்க. தெமாக்குரோ ஆரம்ப பள்ளி அங்க வந்து லீய வந்து சேர்த்து விடுறாங்க. அம்மாவுடைய ஆசை வந்து மகன் படிப்புல ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனா லீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு பையனா இருக்கான். அதுக்கான விஷயங்கள் வந்து வரமாட்டேங்குது. ஒன்லி விளையாட்டுன்றப்ப வந்து தேவையில்லாம வீட்லயே ஒரு பெரிய சண்டைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க அம்மா நியோ வந்து என்னன்னா நானே பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவங்களால வந்து படிக்கல. அதுதான் பிரச்சனை. அவங்களால சொல்லி கொடுக்க முடியல. சோ தன்னுடைய தம்பி கெங்கு அவனை வந்து பாடம் சொல்லி கொடுக்க சொல்றாங்க. அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து பாடத்தை வந்து கரெக்டா கத்துக்கிட்டாதான் சாப்பாடு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொண்டு வர்றாங்க. அவருடைய மாமா லீயோட மாமா தான் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. மாமா வந்து சொல்லி கொடுக்குற பாடம் வந்து லீவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அவரும் வந்து ஒரு ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாரு. பள்ளியோட வந்து 7 வருஷ கல்வியை வந்து ஒரு ஸ்டேஜ்ல முடிக்கிறாரு. அது வந்து ஒரு நல்ல மதிப்பெண்ணோட முடிக்கிறாரு. 7 வருட கல்வி முடிச்சாலும் வந்து அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு வந்து நுழைவுத் தேர்வு எழுதணும். அந்த நுழைவுத் தேர்வுக்கு எழுதுறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கப்போ வந்து சிங்கப்பூர்ல வந்து ராப்பிள்ஸ் கல்வி நிலையம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ராப்பிள்ஸ் கல்வி நிலையம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிபுத்திசாலியான மாணவர்கள் மட்டும்தான் அங்க வந்து படிக்க முடியும். நல்ல மெரிட் மாணவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும். இவரும் கஷ்டப்பட்டு அதுல தேர்வு எழுதுறாரு. ஓகே ஆயிட்டு அதுல வந்து என்னன்னா செலக்ட் லிஸ்ட்லயும் அவருடைய பேர் வந்து வருது. இந்த ராப்பிஸ் கல்வி நிறுவனம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தை சேர்ந்த நிறுவனம். ஸ்ட்ரிக்டா இருக்கும். எல்லாமே வந்து இங்கிலீஷ் ஃபார்மேட் தான் இருக்கும். சோ இவர் ஏற்கனவே அப்பா வழி தாத்தா மூலமா ஆங்கில வழி கல்வியை தான் ஃபர்ஸ்ட் பேசிக்காவே வந்து கத்திருந்தாரு. சோ அதனால அவருக்கு வந்து பிரச்சனையே இல்லை. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ், சீனா, இந்தியா, மலாயி பலவிதமான சிறுவர்கள் வந்து பழகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. ஸ்கூல் டீச்சரே வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா பல நாட்டு டீச்சர் இருந்தாங்க. சோ அப்ப வந்து அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் அவருக்கு வந்து உள்ள வந்து மனசுக்குள்ள வந்து அடி ஆழத்துல வந்து பதிய ஆரம்பிக்குது. கிரீவ் என்னும் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி ஒரு கழக பட்டதாரி மூலமா வந்து இவருக்கோட லீயோட ஆங்கில அறிவு வந்து திறமை வந்து வளருது. தனியாவும் அவர்கிட்ட வந்து கத்துக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவருக்கு வந்து ராப்பிள்ஸ் பரிசு கிடைக்குது. அதாவது டாம் ஜாக்கிங்கோட அங்க வந்து நல்லா படிக்கிற மாணவனுக்கு உதவி தொகையும் கிடைக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லீக்கு வந்து ஒரு $350 கிட்ட வந்து கிடைக்குது. 2வது வந்து அவருக்கு ஒரு சைக்கிளும் பரிசா கிடைக்குது. சோ அந்த பரிசா கிடைச்ச சைக்கிள்ல வச்சுக்கிட்டு வந்து டெய்லி வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வந்து பயணமாகிறாரு.
வந்து பாத்தீங்கன்னா படிப்புல மட்டும் இல்லாம அவர் வந்து சாரணர் இயக்கம், டென்னிஸ், கிரிக்கெட் எல்லா விளையாட்டுலயும் அத்துப்படி வந்து விளையாட ஆரம்பிச்சாரு. அவர் வந்து என்னன்னா நீச்சல் வந்து நல்லா தெரியும், பேச்சு திறமையும் அவர் வளர்த்துக்கிட்டாரு. மேடை பேச்சு, அதாவது பள்ளி நாட்கள்லயே மேடை பேச்சுல வந்து சகலகலா வல்லவனா இருந்தாரு. அதாவது அவருக்கே தெரியாது பிற்காலத்துல வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவு வரப்போறோம்ட்டு. அந்த பேசிக்கான பொட்டன்சியலை வந்து அவருடைய மனது வந்து உள்வாங்கிக்கிட்டே இருந்துச்சு. வந்து நல்ல ஒரு எதிர்காலத்துக்கான அந்த பேசிக் அடிப்படை கல்வியும் அவருக்கு வந்து நல்ல தரமா அமைஞ்சிச்சு. கல்வி நிறுவனம் வந்து பெயர் போனது. ஸோ அதனுடைய தலைமை ஆசிரியர் வந்து மென்டி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆனது. ஒரு 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 அந்த பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து 2 தடவை தான் வந்து லேட்டா வர முடியும். அதுக்கு மேல வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து தலைமை ஆசிரியர் கண்ட்ரோலுக்கு போயிடும். சோ இவர் வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து நைட்டு எவ்வளவுதானும் நல்லா முழிச்சிருப்பாரு. காலையில கொஞ்சம் எந்திரிக்கிறப்ப கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிறப்ப வந்து ஒரு 2 தடவை தாண்டி 3வது தடவை அப்படி போக ஆரம்பிச்சாரு. அது ஒரு பிரச்சனையாகி தலைமை ஆசிரியருடைய கவனத்துக்கு போச்சு. தலைமை ஆசிரியர் ரூமுக்கு போனா அங்க நல்லா பேக்ல அடி கொடுத்துட்டு அனுப்பிச்சு வச்சாங்க. சோ அது வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து என்னன்னா நேரம் தவறாமை. அவர் ஏற்கனவே நேரம் தவறாம இருந்தாலும் சில டைம் வந்து ஒரு பள்ளி மாணவராக இருக்கிறப்ப வந்து சில அசால்ட்னால இந்த இது வந்து பெரிய அளவு ஒரு மனசை வந்து பாதிச்சிச்சு. ஏன்னா அங்க வந்து என்னன்னா நீங்க வந்து கிளாஸ்ல நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஒழுக்கத்துக்கு அது பெயர் போனது. லேட்டா வரான்றத உடனே அதுக்கு ஒரு புள்ளி மார்க் போட்டுருவாங்க. ஸோ அப்படிப்பட்டது என்னடா இது நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னாலும் அடி வாங்கினது அவருடைய, அதுவும் பேக் சைடு அடி வாங்கினது அவருக்கு வந்து என்னன்னா மனசுல வந்து ஒரு மன வருத்தத்தை வந்து உண்டாக்குச்சு. அது வந்து அவருக்கு வந்து என்னன்னா பின்னாடி அவருடைய இன்டர்வியூலயும் இந்த வந்து சொல்லியிருந்தாரு. ஸ்டேஜ்ல வந்து தேர்வுல வந்து முதல் மாணவரா வந்து வெளியில வர்றாரு. அந்த படிப்பு இதுலயே வந்து முதல் மாணவர். சரி, அவர் வந்து கேம்பிரிட்ஜ் பள்ளிக்கூடத்துல படிக்கலான்னு ஒரு ஆசை வந்துருது அவருக்கு. 1939 வந்து என்னன்னா உலக போர் வந்து தொடங்கிருச்சு. ஸோ போர் வந்து நீடிச்சனால இங்கிலாந்துக்கு அனுப்ப வந்து குடும்பத்தார் வந்து யாரும் சம்மதிக்கல. வேறு வழியே இல்லாம வந்து ராப்பிள்ஸ் கல்லூரியில வந்து சேர்றாரு. ஏன்னா நாட்டின் வந்து முதல் மாணவன் வந்து இவர் தான். ஸோ இவருக்கு வந்து ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு வச்சு வெத்தலை பாக்கம் வைக்க குறையாதையா வந்து என்னன்னா அந்த கல்லூரியில வந்து இவர் வந்து சேர்றாரு. என்ன ஒரு பிரச்சனைனா அங்க வந்து என்னன்னா நீங்க வந்து உள்ளூர் மாணவராக இருந்தாலும் விடுதியில தான் படிக்கணும்னு அங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், அந்த இது பேசிக் ரூல் இருந்துச்சு. ஸோ முதல் முறையா வந்து குடும்பத்தை தவிர்த்து வந்து ஹாஸ்டல்ல வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹாஸ்டல்ல தங்கி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது என்ன சொல்றதுன்னா படிப்பு கட்டணம், புத்தகம், விடுதி செலவு எல்லாம் போக கையில வந்து மீதி காசு இருந்துச்சு. அதை வந்து அம்மாக்கு அனுப்பிச்சாரு. அதை குடும்ப கஷ்டத்தை கொஞ்சம் ஆச்சு போகணும்னு சொல்லி அம்மாக்கு அனுப்பிச்சாரு. ஏன்னா இவருக்கு வந்து என்னன்னா முதல் மாணவன்றனால வந்து கல்வி உதவி தொகை வந்து இவருக்கு கிடைச்சிச்சு. காலேஜ்ல வந்து என்னன்னா இவர் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல அதிக மதிப்பெண் முதல் மதிப்பெண் பெற்றனால ஒரே ஒரு ஆளுக்கு தான் கல்வி உதவி தொகை, அது வந்து இவர் தான். அப்ப பாத்துக்கோங்க. இவர் வந்து கல்லூரியில வந்து சேர்றப்ப வந்து இவருக்கு வந்து ராக்கிங் இருந்துச்சு. அது வந்து என்னன்னா அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ அடுத்து வந்து செகண்ட் இயர் போறப்ப வந்து இவர் வந்து அந்த ராக்கிங்க வந்து யார்ட்டையும் இவர் செய்யல. கண்ணுக்கு தெரிஞ்ச அளவு வந்து ராக்கிங் ஈடுபட யாரையும் அனுமதிக்கல. ஸோ அப்பயே வந்து ஒரு லீடருக்குரிய ஒரு பேசிக் குவாலிட்டி அவர்கிட்ட வந்து தன்னை அறியாம வந்து வர ஆரம்பிச்சிச்சு. காலேஜ்ல வந்து ஒவ்வொரு மாணவரும் வந்து ஆங்கிலம், பொருளாதாரம், கணிதம் இதுல வந்து பாடமா வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஆங்கிலம், பொருளாதாரம், கணிதம் வந்து 3 முக்கியம். இதை தவிர வேற பாடங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவர் வந்து என்னன்னா சரி நம்ம தான் ஃபர்ஸ்ட் போன, நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் வருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. எக்ஸாம் ரிசல்ட் வர்றப்ப வந்து கணிதத்துல வந்து இவர் முதல் பாடமா இருக்காரு. பொருளாதாரம், ஆங்கிலத்துல வந்து 2வது இடம். அவர் வந்து யாரா இது அப்படின்னு பார்த்தா இந்த 2லயே வந்து ஃபர்ஸ்ட் ஆள் இருக்கிறது ஒரு பொண்ணு. இவருக்கு வந்து ஒரேதா வந்து என்ன சொல்ல அள்ளு விட்டுருச்சுன்னு போயிருவாங்களே, இவரே வந்து ஸ்காலர்ஷிப்ல இருக்காரு. சோ என்னடா ஸ்காலர்ஷிப் போயிருமோன்னு இவருக்கு ஒரு பயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. யாரா அந்த பொண்ணுன்னு வந்து தேடி அலைகிறாரு. லாஸ்ட் வந்து அந்த பொண்ணையும் பாக்குறாரு. பொண்ணு ஜியாங்சு. அந்த பொண்ணு வந்து அவர் யாருன்னா பிற்காலத்துல வந்து அவருடைய மனைவியாக இருந்தவங்க. வாழ்க்கை பாருங்க எவ்வளவு ஒரு கனெக்ஷனை கொடுக்குது. இவங்க 2 பேரும் அடுத்து வந்து ஒரு லவ் பண்ணுவாங்க. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லீவ் வந்து என்னன்னா கடுமையா வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து படிக்க தொடங்கினாரு. ஸோ ஸ்காலர்ஷிப் போயிரும்னு அவருக்கு ஒரு பயம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து சிங்கப்பூர் கடற்படை தளத்தின் மீது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் வந்து குண்டு போடுறாங்க. இந்த ஜப்பான் குண்டு போட்ட செய்தி வந்து பரவலா வந்து கேட்க ஆரம்பிக்குது. ஸோ காலேஜ் வந்து மூடுறாங்க. வெளியூர் மாணவர்களும் அவசர அவசரமா வந்து ஊருக்கு கிளம்பி போறாங்க. இவர் உள்ளூர்னால வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ ஒரு காலவரையின்றி வந்து கல்லூரி வந்து மூடப்படுது. காலத்துல வந்து நாட்டு மக்களுக்கு உதவ வந்து அந்த ராபில்ஸ் வந்து காலேஜ் வந்து ஒரு மருத்துவ குழு உருவாக்குது. அந்த மருத்துவ குழுல இவரே ஒரு வாலண்டியரா வந்து சேர்றாரு. அதாவது சிங்கப்பூரோட தென் பகுதியான வந்து சரிம்பன் நிராஞ்சி இது வந்து ஜப்பானோட ஆளுகையில இருந்துச்சு. ஜப்பான் ராணுவத்தை வந்து பிரிட்டிஷ் ராணுவம் தடுத்து நிறுத்தணும்னு வந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படியே நிலைமை தலைகீழா போய் பிரிட்டிஷ் ராணுவம் வந்து வீழ்ச்சி அடைந்து ஜப்பான் ராணுவம் வந்து மேல வந்துச்சு. தெருவுல ஃபுல்லா ஜப்பான் ராணுவம் வந்து உள்ள ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே வந்து சூறையாட ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல வந்து ஒவ்வொரு நாட்டுல என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த நாட்டிலேயே வந்துச்சு. ஜப்பான் வீரர்கள் தெருவில் வர்றது, அவங்கள பார்த்தோன்னே வந்து கும்பிடு போடுறது, அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ், அதாவது 16 வயசுக்கு மேல இருந்து அவர் 50 வயசுக்கு மேல இருக்க எல்லாத்தையும் வந்து பிடிச்சு கொண்டு போறது, சிறைச்சேதம் பண்றது, உளவாளி யாரு, அதாவது அதாவது என்ன சொல்றது, ஜப்பான் நாட்டை பத்தி எவன் தவறா சொல்றான். சோ இதுல வந்து என்னன்னா இதுக்கு சில உளவாளிகளை வந்து தேர்ந்தெடுத்து யார் நம்மளுக்கு சப்போர்ட்டா பேசுவானோ அவனுக்கு வெகுமதி கொடுக்கறது. சோ எல்லா நாட்டிலையும் நடக்கிற மாதிரி ஸ்டேஜும் வந்து இங்க வந்து என்னன்னா ஜப்பான் ராணுவம் வந்து சிங்கப்பூர்ல வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. 18ல இருந்து 50 வயசு ஆண்கள் வந்து கடுமையா வந்து சோதனை உட்படுத்தப்பட்டாங்க. சிறை கைதிகள் எல்லாம் வந்து என்னன்னா ரோட்ல கிடந்த பணத்தை எடுக்கிறது, சுத்தப்படுத்துறது, ரோட்டை சுத்தப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து கடுமையான உத்தரவுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சுதான் வேலை செஞ்சாங்க. நான் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஏஜ் உள்ளவங்களை எல்லாம் தூக்குறப்ப வந்து இவரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. 1000 பேரத்துல ஒரு ஆளை கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 பேரை வந்து என்னன்னா ஒரு இடத்துல வச்சு சுட்டு கொள்ள போறாங்க. சோ இங்க வந்து என்னன்னா இதுல வந்து அவர் எப்படி தப்பிச்சாருன்றது ஒரு பெரிய விஷயம். முன்னாடியே வந்து இவர் தப்பிச்சு இவருடைய அதாவது தம்பிகளை கூட்டிட்டு போற வந்து ரிக்ஷாக்காரர் இருக்காரு, அவருடைய வீட்டுக்கு போய் எப்படியோ வந்து தியாங் அவருடைய பேர், அவருடைய வீட்டுல போய் எப்படியோ போய் ஒளிஞ்சு அடைக்கலமாயி ஒளிஞ்சுக்கிட்டாரு. சோ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இறக்க வேண்டியது ஒரு தெய்வாதீனமாக வந்து ஒரு சூழல்ல சோ அடைக்கலம் கொடுத்தவர் ரிக்ஷாக்காரர். அவர் தன்னுடைய பேட்டியிலே பிற்காலத்தை சொல்றாருன்னா என்னுடைய வீட்டின் கதவு எப்போதுமே வந்து இந்த ஒரு மனிதனுக்காக திறந்திருக்கும் அப்படின்றாரு. சோ அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட், இறக்க வேண்டிய ஒரு மனிதர் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா எப்படி தப்பிச்சாருன்றது வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை கூட. சோ அவர் வந்து அடைக்கலாம், அந்த வீட்டுல அடைக்கலாம், எஸ்கேப் ஆகுறாரு. கைதானவர்கள்லாம் வந்து நடு ரோட்ல வந்து சுட்டுக் கொள்றாங்க. வந்து என்னன்னா பொருளாதாரம் வந்து சரிய ஆரம்பிக்குது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து சரிய ஆரம்பிக்குது. நாட்டுல வந்து உற்பத்தி கிடையாது. இங்க வீட்லயும் வந்து என்னன்னா செல்வ செழிப்பா இருந்த வீடும் வந்து எதுவுமே வந்து என்னன்னா வறுமை வந்து தாண்டோட ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா லியோட வயது வந்து 17. சீன மொழியை கற்கணும்னு அவருக்கு ஒரு அவசியம் வந்து ஏற்பட்டுச்சு. ஏன்னா வந்து என்னன்னா சீன மொழியெல்லாம் தூக்கிட்டு ஜப்பான் மொழியை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவர் வந்து சரி இனிமேல் வந்து சீன மொழியும் கத்துதான் தீரணும்ட்டு முடிவோட வந்து சீனா மொழியை வந்து கத்துக்கிற ஆரம்பிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு பிறகு வந்து ஏன்னா இவர் வந்து அப்சர்வ் வந்து அதிகம், 2வது ஸ்கூல் ஸ்டூடெண்ட், எல்லாமே ஒரு ஷார்ப்பு. ஸோ எப்படி இது பண்ணணும் எல்லாம் அதுக்கு ஒரு புக்கு வாங்கிட்டு ஃபுல்லா அதை வந்து ஃபுல்லாவே படிக்கிறாரு. பேசுனது எப்படி புரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து சீன மொழியும் அவருக்கு ஈஸியா வந்து வசப்படுது. கல்வி கூடங்கள்ல வந்து ஆங்கிலம் அகற்றப்பட்டு வந்து ஜப்பான் மொழி வந்து கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து என்னன்னா வீட்டுல வந்து வறுமை வந்து தாண்டவம் ஆடுது. சோ எல்லாமே வந்து ஒரு லாஸ்ல இருக்கு. பொருளாதாரமும் வந்து ரொம்ப நலிவுல போகுது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1942 வந்து மே மாசம் வந்து என்னன்னா ஜப்பானிய மொழி வந்து பயிற்சி வந்து அறிவிக்கிறாங்க. சோ 3 மாத பயிற்சி. இவர் வந்து ஜப்பான் மொழியும் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறதுனால ஜப்பான் மொழியும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா சீன மொழியை விட இவருக்கு ஜப்பான் மொழி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு.
கடகடன்னு ஒரு குறைச்ச இதுலயே வந்து நல்லா கத்துக்கிறாரு. ஊர்ல வந்து பிரிட்டிஷ் ஆட்சி கவிழ்றப்ப வந்து என்னன்னா, அப்போவழி தாத்தா வந்து ஒரு இடத்துல வந்து ஜவுளி கடையில வந்து லீக்கு வந்து வேலைக்கு சொல்லியிருந்தாரு. சோ அந்த வேலை வந்து கிடைக்குது. அதுல வந்து ஒரு எழுத்தர், கணக்காளர் வேலை. சோ அவர் வந்து என்னன்னா அந்த டைம்ல வீட்லயும் வந்து வறுமை குடிக்கொண்டனால வந்து வேலைக்கு போலாம், ஃபேமிலிக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு முடிவோட வந்து வேலைக்கு வந்து சேர்றாரு. வந்து அந்த ஜவுளி கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்திலேயே வந்து பொருளாதார வீழ்ச்சி காரணமா மூடிடுறாங்க. சோ அடுத்து வந்து ஒரு சமையல் பொருட்கள் நிறுவனத்துல வந்து ஒரு 8 மாசம் வேலை பாக்குறாரு. இந்த 8 மாசம் வேலை பாக்குறதுல வந்து பெருசா வந்து சம்பளம் வந்து வரலைனாலும் வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள்லாம் வந்து அவருக்கு கிடைக்குது. அது மூலமா வந்து வீட்டுடைய பேசிக் அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து நிறைவேறுது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து வீட்டுல வந்து திரைச்சிலைகள் எல்லாம் வந்து என்னன்னா கட் பண்ணி தம்பி தங்கைகளுக்கு ட்ரெஸ்ஸா வந்து மாறுது. சோ அந்த அளவுக்கு வந்து வீட்டுல வந்து வறுமை வந்து குடியேறுது. ஜப்பானிய செய்தியில வந்து ஒரு விளம்பரம், மொழி மாற்றத்துறைக்கு ஆள் வேணும்ட்டு. இவருக்கு வந்து ஈஸியா வந்து நாலேஜ் இருக்கனால இவர் வந்து அப்ளிகேஷன் போடுறாரு. சோ போடுறப்ப வந்து அவருக்கு வந்து இமிடியட்டா வந்து வேலையும் கிடைக்குது. இவர் ஈஸியா வந்து அதாவது உளவு தகவல் எல்லாத்தையும், அதாவது என்ன சொல்றதுன்னா அங்கிட்டு இருந்து வெளியில இருந்து வர்ற தகவல் எல்லாம் வந்து மொழி மாற்றம் செஞ்சு கொடுக்கற வேலை தான். சோ இவருக்கு வந்து ஒரு பிடிக்காத வேலை. ஆனாலும் வந்து அந்த வேலையை வந்து செய்யறாரு. ஓரளவு வந்து அதன் மூலமாவும் உங்களுக்கு வந்து வருமானம் வந்து வர ஆரம்பிக்குது. ஆனா பல்வேறு நாடுகள்ல இருந்து வர சங்கேத மொழிகள் வாங்கல்ல, சீக்ரெட் வேர்டு. சோ அதை வந்து என்னன்னா ஜப்பான் மொழியில மொழிபெயர்க்கிறது தான். இவரும் வந்து வேண்டா வெறுப்பாதான் வேலை செய்யறாரு. எங்கேயாவது வேற வேலை கிடைக்குமான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏஜ்ல வந்து வேலையை விடலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. வேலையை விடுறாரு. வேலையை விட்டோன்னா வந்து என்னன்னா அவர் மேல ஒரு கரும்புள்ளி வந்து குத்துறாங்க. அவன் எதுக்காக வேலையை விடுறான் அப்படின்னு அவர் எங்க போனாலும் வந்து பின்னாடி வந்து ஜப்பானிய ஆட்கள் 2-3 பேர் வர்ற மாதிரி. இவருக்கு வந்து என்னடா இது ஒரு பெரிய தர்ம சங்கடமா இருக்கு அப்படின்னு இவரும் நினைக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு இந்திய நிறுவனம் வந்து பசை தயாரிக்கிறவன, மை, பேனா, ஸோ அவங்களுக்கு வந்து பசை வந்து டிமாண்டா இருக்கு. அவர் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்கிறாரு. ஏற்கனவே அவர் பழகிதான் அது நம்மளே பசையெல்லாம் நம்மளே வீட்லயே தயாரிக்கலாம்னு. சரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே வந்து பசை தயாரிக்கிறாங்க. இவங்க வீட்லயே வந்து பசை தயாரிக்கிறாங்க. அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாம் சேர்ந்து பசை, அங்கேயும் வந்து பசை தயாரிக்கிறாங்க. ஸோ இது மூலமா இவருடைய குடும்பத்துல வந்து ஓரளவு திரும்பி வந்து பண பொருளாதார நடமாட்டம் வந்து வர ஆரம்பிச்சுது. இது வந்து ஒரு நல்லபடியா ஒரு கொஞ்சம் காலம் நகர்த்திட்டு போகுது. சோ இது வந்து என்னன்னா தனியா வந்து இதுக்கு ஒரு கம்பெனியை உருவாக்கி இது ஒரு நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து என்னன்னா ஜப்பானுடைய ஆட்டம் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து அடங்க ஆரம்பிச்சது. அதாவது ஹீரோஷிமால ஃபர்ஸ்ட் குண்டு போட்டோன்னா வந்து ஜப்பான் வந்து என்னன்னா அசைஞ்சு கொடுக்கல. சோ நாகசாகிலையும் அடுத்து குண்டு போட்டோன்னா டோட்டலா வந்து ஜப்பானுடைய டோட்டலா ஆடிட்டாங்க. சோ நிறைய பேர் இறந்தோன்னு வந்து ஜப்பான் வந்து டோட்டலா வந்து பின்வாங்குது. 3 ஆண்டு கொடுங்கோல் ஆட்சி வந்து முடிவு வருது. திரும்பி வந்து பிரிட்டிஷார் வந்து உள்ள வர்றாங்க. சோ இந்த பிரிட்டிஷார் உள்ள வர்றப்ப வந்து அப்பாக்கு வந்து ஏற்கனவே செல் கம்பெனி வந்து திரும்பி வந்து ஓபன் ஆகுது. இந்த செல் கம்பெனி திரும்பி ஓபன் ஆகுறப்ப அப்பாவுக்கு வந்து இழந்த வேலை வந்து திரும்பி கிடைக்க ஆரம்பிக்குது. லைப்ரரியில வேலை பாக்குறாரு. சோ அப்ப வந்து அவர் வந்து அந்த ஒரு பச ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அந்த பச தொழில் பண்ற அவங்க வீட்டுல வந்து என்னன்னா யதார்த்தமா வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணு வந்து பாக்குறாரு. இவர் இங்க எப்படின்னு கேக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த நண்பருடைய மனைவியுடைய தங்கை. இவருக்கு வந்து வசதியா போச்சு. இவர் ஏற்கனவே வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு தடவை காதலிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க. சோ அந்த பொண்ணுக்கு வந்து லைப்ரரியில வந்து வேலை வாங்கி கொடுக்கறாரு. சோ இவங்க 2 பேரும் வந்து காலையில வந்து லைப்ரரியில வேலை பார்க்கறது, ஈவினிங் வந்து அப்படியே வந்து பக்கத்துல இருக்க பூங்காக்கு நடைபாதை அப்படியே சுத்திக்கிறது. இவங்களுடைய காதல் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சது. இது வந்து எப்படின்னா லண்டன் எக்கனாமி ஸ்கூல்ல படிக்கலான்னு ஒரு ஆசை. சோ அதுக்கு அப்ளிகேஷன் போடுறாரு. அப்ளிகேஷனும் ஓகே ஆகி வருது. போய் வந்து என்னன்னா மேஜர், அவருக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் ராணுவ போய் பார்த்து, சார் எனக்கு இப்படி ஒண்ணு வந்திருக்கு, பிரிட்டிஷ் ராணுவம் வந்து போறப்ப அந்த கப்பல்ல வந்து எனக்கு ஒரு இலவசமா வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கேட்கிறாரு. சோ அந்த ராணுவ ஜெனரலும் பார்த்துட்டு இவனுடைய நாலேஜ் எல்லாமே பார்த்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்து போறாரு. சோ ஒரிஜினலா வந்து அந்த மாதிரி ராணுவம் போறப்ப வந்து வேற யாருக்குமே அலௌடு கொடுக்க மாட்டாங்க. அவர் மேஜர்ன்றனால ஒரு சிறப்பு அனுமதி பெற்று அங்க வந்து கப்பல்ல வந்து இலவச பயணம் செய்யறாரு.
அவங்க வீட்டுல எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. தன்னுடைய காதலிக்கு சொல்லிடுறாரு, ஒரு 2-2.5 வருஷத்துக்குள்ள நான் முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு. அது ஒரு மனசுக்குள்ள வந்து என்னன்னா அவருடைய எய்ம், ஏன்னா வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு வந்து தேவைன்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அதனால அவர் வந்து படிக்க போறாரு. லீய போலவே வந்து இங்கிலாந்துல மேற்படிவு படிக்க அந்த கப்பல்ல வந்து பல பேர் பயணம் செய்யறாங்க. அவருக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அங்க போய் வந்து படிக்கிறப்ப இவருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த இடம் வந்து சூழ்நிலை ஒத்து வரல. துணியும் நம்மளே துவைக்கணும், சாப்பாடுக்கும் ஒன்றும் பெருசா இது இல்லை. ஸோ அறை கொடுத்துட்டாங்க. அவருக்கு வந்து என்னன்னா ஸ்காலர்ஷிப்ல தான் வந்திருக்கு. இருந்தாலும் அவருக்கு ஒரு திருப்தியற்ற இது இருக்கு. ஐயோ நம்ம ஒரு தவறான இடத்துக்கு வந்துட்டோமே அப்படின்ட்டு வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து நம்மளுடைய இலக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து தவறா எடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு. வந்து பாத்தீங்கன்னா கிளான் வில்லியம்ஸ் சொல்லி சட்ட வகுப்பு எடுக்க வர்றாரு. அவருடைய நாலேஜ் எல்லாமே கேட்டுட்டு வந்து இங்க இருந்து வந்து கேம்பிரிட்ஜுக்கு மாற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் இவனுடைய திறமை பேச்சறிவு எல்லாம் இது பண்ணி இவர் சில ஆலோசனைகள்லாம் சொல்றாரு. அந்த ஆலோசனையை கேட்டு கேம்பிரிட்ஜில் வந்து நம்ம கூட படிச்சவங்க அங்கே யாராவது படிக்கிறாங்களான்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்றாரு. ஸோ இவர் கூட வந்து காலேஜில் படித்த ஒரு மாணவர் வந்து அங்கே கேம்பிரிட்ஜில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை தேடி போய் கேம்பிரிட்ஜ் உள்ளெல்லாம் போய் பார்க்குறாரு. ஸோ அங்கே அட்மாஸ்பியர் இவருக்கு நல்லா பிடிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து இங்கே மாறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு இவருக்கு வந்து ஏற்கனவே வந்து லண்டனில் கொடுத்த ஸ்கூல் அந்த ரெக்கமெண்டேஷனை எப்படி போய் கேட்கணும், நான் இங்கே போய் மாற போகிறேன் அப்படின்னு ஒரு தயக்கத்தோட போகிறாரு. ஒரு ஸ்டேஜில் அங்கே போய் நல்லா வைய வாங்கிட்டு அவங்க வந்து உனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கோம், இங்கே இல்லாமல் ஏன் அங்கே போகிற அப்படின்ட்டு நல்ல திட்டு வசம் வாங்கிட்டு இவரும் ஒரு சாரி கேட்டுட்டு இவர் வந்து கேம்பிரிட்ஜுக்கு வந்து லெட்டரோட வந்து போறாரு. இது போறப்ப இங்க என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இங்க வந்து என்னன்னா ஏற்கனவே அவர் வந்து ஒரு சிறப்பு மாணவர், ஒரு நல்ல நாலேஜ் உள்ள மாணவர். இங்க வந்து என்னன்னா ஏற்கனவே 3 மாசம் வந்து பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. திருப்பி வந்து என்னன்னா 6 மாசத்துக்குள்ள அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாசம் பாடமும் முடிக்கணும். ஸோ இவர் வந்து நாலேஜ் இருக்கனால கடகடன்னு முடிச்சு. ஸோ அங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து தேர்வானவங்களே அங்க வந்து கம்மி தான். ஸோ அந்த தேர்வான லிஸ்ட்ல இவர் பேர் இருந்துச்சு. இதுல வந்து லீயோட காதலி சூட்டர் வந்து ஒரு லெட்டர் வருது, எனக்கு இங்கிலாந்துல படிக்கிறதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ல வந்திருக்கு, நான் போலான்னு இருக்கேன் அப்படின்னா இவர் வந்து அவசரமா கேம்பிரிட்ஜ்ல வந்து படிக்கலாம்னு சொல்லி அதற்கான வேலைகள்லாம் முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவங்களும் வந்து கொஞ்சம் ஹை எஜுகேட்டடு, ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும், இவர் அதுக்கான முயற்சி கிடைக்கிறாரு. ஆனா அந்த முயற்சி வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன சொல்றதுன்னா தள்ளி போகுது. நீண்ட இழுபெயர் முயற்சிக்கு பிறகு கிரிட்டன் கல்லூரியில வந்து அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்குது. ஏன்னா கேம்பிரிட்ஜில் வந்து பாத்தீங்கன்னா நிறவெறி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஸோ அந்த நிறவெறியையும் தாண்டி இவர் வந்து அமைதியா பொறுமையா இருந்தாரு. ஏன்னா நம்ம வந்த இடம் வந்து என்னன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இருக்கிறதையும் கோட்டை விடக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து அங்க இருக்க எல்லா நாலேஜையும் வந்து கத்துக்கிற ஆரம்பிச்சாரு. தன்னுடைய காதலியை வந்து பக்கத்திலேயே வந்தாச்சு. ஸோ 2 பேரும் வந்து காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே பூங்கா பக்கத்துல எல்லாம் பேசிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஏன் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுட்டு அப்படின்ட்டு. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியாது இந்த மேரேஜ் விஷயம் வந்து யாருமே வந்து சொல்லல. ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த படிக்கிறப்ப வந்து கேம்பிரிட்ஜ் அவங்க வந்து கெட்ஸ் கல்லூரியில் படிக்கிறப்ப வந்து இவங்க வந்து என்னன்னா பதிவு திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க. கேம்பிரிட்ஜ்ல இருக்க ஹாஸ்டல்லையே வந்து என்னன்னா 2 பேரும் வந்து தங்கிக்கிறாங்க. பேருமே வந்து ரகசிய திருமணம் செஞ்சாங்க. இது யாருமே வீட்டுல சொல்லல. அந்த கல்லூரி படிப்பு முடியிறப்ப 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து தேர்வாகிறாங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தேர்வாயிட்டு வந்து ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வந்த டைம் வந்து என்னன்னா சிங்கப்பூர்ல இருந்தவங்க வந்து உலக அளவுல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாறினா பத்திரிகைலாம் வந்து விளம்பரம் ஆரம்பிக்குது. இவங்க கப்பல்ல இருந்து இறங்குறப்ப வந்து பெரிய கௌரவம் வந்து கிடைக்குது. 2 பேரும் வந்து அந்த திருமண மேட்டரை வந்து யாருக்கும் சொல்லல. அப்ப இவருக்கு வந்து ஈஸியா வந்து வேலையும் கிடைக்குது. அங்க வந்து வந்தவன வந்து லோகாக்குன்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ் சட்ட அலுவலகம் இருக்கு. ஸோ அங்க லோகாக்குன்னு சொல்லி அவருக்கு கீழே வந்து இவருக்கு இமிடியேட்டா வேலை கிடைக்குது. இவரும் வந்து வேலையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ தன்னுடைய மனைவிக்கும் அங்க வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா வீட்டுல வந்து என்னன்னா அந்த பொண்ணுடைய அப்பாட்ட போய் வந்து கேட்கிறாரு, எனக்கு வந்து பெண் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் வந்து என்னன்னா எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்காரு இவரை. எல்லாம் தெரியாம நீ என்ன செய்யற, என்ன இது பண்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு இவ்வளவு சம்பளம் வந்து சட்ட அலுவலகத்துல இருந்து நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், இவ்வளவு சம்பளம் எல்லாம் சொல்றப்ப வந்து அவருடைய பேச்சு அவருடைய நடத்தி எல்லாமே கவர்ந்து ஓகே சொல்றாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து
மேரேஜ் ஆகுது. ஸோ மேரேஜ் ஆன முன்னாடி மனைவிக்கும் அதே சட்ட கம்பெனியில வந்து வேலை வாங்கி கொடுக்குறாரு. ஹஸ்பண்ட் 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க. அந்த பிரிட்டிஷாருடைய அந்த அலுவலர் மெயின் ஆள் வந்து லோகாக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டிடுறாரு. அப்படி போட்டிடுறப்ப வந்து என்னன்னா இவர் வந்து அசிஸ்டண்டா இருந்து எல்லா உதவியும் பண்றாரு. ஸோ எல்லா உதவியும் பண்றப்ப அவருக்கு வந்து அப்பதான் வந்து ஒரு அரசியல் அறிவு வந்து என்னன்னா எப்படி அந்த மக்கள்கிட்ட கேட்ச் பண்றது, பேசுறது எல்லாமே வந்து அவருக்கு அப்படியே வந்து உள் வாங்குது. இயற்கை வந்து எப்படி கொடுக்குது பாருங்க. ஸோ ஒவ்வொன்றும் அப்படியே வந்து அவர் வந்து உள் வாங்குறாரு. மக்கள்கிட்ட பேசுறது, பிட் நோட்டீஸ் கொடுக்கறது, ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து மனசுல வந்து தனியா வந்து உள்வாங்குது. ஏற்கனவே ஒரு சட்ட இதுல இருக்கனாலும் பல மக்களுடைய வாழ்வு அனுபவங்களையும் கேட்டுக்கிறாரு. இதுல வந்து லோகாக்கு இதுல வந்து 1 வருஷம் வேலை பார்க்கறாரு. அப்புறம் லீ அண்ட் லீன்னு சொல்லி புதிய கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவர் வந்து என்னன்னா சட்ட கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோன்னா தனியா ஆரம்பிச்சு வந்து என்னன்னா இவரே வந்து வாதாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி வாதாடுறப்ப வந்து ஒரு புது வழக்கு, ஃபர்ஸ்ட் வழக்கா வந்து ஒரு வழக்கு வருது. முதல் வழக்கு வித்தியாசமான வழக்கு. அதாவது போறணும் போது வந்து டச் பெண் வந்து என்னன்னா குழந்தைய வந்து ஒரு மலாய் முஸ்லீம் கொடுத்துட்டு போறாங்க. ஸோ அந்த மலாய் முஸ்லீம் வந்து என்னன்னா குழந்தைய வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாத்திட்டாங்க. ஸோ அந்த பெண் திரும்பி கேட்கிறப்ப வந்து அந்த குழந்தை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வருது. இவர் வந்து வழக்காட போறாரு. ஸோ அப்போ வந்து என்னன்னா இவங்க வந்து என்ன அந்த வழக்குல இருக்கப்ப இந்த குழந்தைய வந்து ஒரு கிறிஸ்துவ அமைப்புகிட்ட வந்து கொடுக்குறாங்க பராமரிக்க சொல்லி. இந்த கிறிஸ்துவ அமைப்பு வந்து என்னன்னா பராமரிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பத்திரிகையில அந்த பொண்ணு வந்து கிறிஸ்துவரா வந்து அப்படி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து பத்திரிகையில வந்து பெரிய பிரச்சனையாகி வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பல பேர் கொல்லப்படுறாங்க. சோ இது வந்து ஒரு நாடு முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. இந்த கேஸ் வந்து இவருக்கு வருது. ஃபர்ஸ்ட் கேஸே வந்து ஒரு பெரிய கேஸ். இந்த பெரிய கேஸ் வந்து ஜெயிக்கிறாரு. ஜெயிக்கிறதுல எப்படின்னா ஒரு சுவாரஸ்யம் எப்படி வருதுன்னு பாருங்க. பட்டவர்கள் வந்து மலாய் முஸ்லீம்கள், குற்றம் சாட்டியது வந்து பிரிட்டிஷ் அரசு, ஜெயிச்சவர் சிங்கப்பூர்காரரு. சோ பிரிட்டிஷ் அரசு எதிர்த்து வந்து ஒரு சிங்கப்பூரே ஜெயிச்சிருச்சுன்ற மாதிரி வந்து மக்கள் வந்து அதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லீக்கு வந்து பெரிய அளவு வந்து பேரை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. சோ அப்ப வந்து என்னன்னா மக்களுடைய இப்போ ஒரு சட்ட நிபுணர் இருக்கிற மக்களுடைய பழகும் தன்மையை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. சோ இந்த இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவருக்கு வரிசையா கேஸ் வந்து ஒவ்வொரு கேஸுமே வந்து என்னன்னா அவருக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு நெருக்கத்தையும் இவருடைய பிராண்ட் இமேஜை வந்து இன்க்ரீஸும் பண்ணுச்சு. பிப்ரவரி 1952 லீ சூ ஃபேமிலிக்கு வந்து முதல் குழந்தை பிறக்குது. குழந்தையோட பேரு வந்து லியா சியான் லுங். இவர் யாருன்னா வந்து அப்பா வந்து சிங்கப்பூரோட முதல் பிரதமர் ஆகிறாரு. நீண்டகால பிரதமர். அவர் இருக்கிற ஸ்டேஜ் வரை பாத்தீங்கன்னா உலகிலேயே நீண்டகால பிரதமரா இருந்தவர் அவர் தான். சோ சிங்கப்பூரோட 3வது பிரதமரா இருக்கிறவரு அவருடைய பையன். சோ அவர் தான் வந்து இப்ப பிறக்கிறாரு 10 பிப்ரவரி 1952. அதுக்கு வந்து அடுத்த கேஸ் வருது. அஞ்சல் தொலைத்தொடர்பு போராட்டம், அதாவது ஊதிய உயர்வு போராட்டம் தேடி வருது. அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, அறவழியில தான் இருக்கணும், ஆர்ப்பாட்டம் எங்கேயும் தேவையில்லாத வந்து அடிதடியெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற முடிவோட வந்து அந்த கேஸை எடுக்கிறாரு. கேஸை எடுத்துட்டு வந்து என்னன்னா அடையாள உண்ணாவிரத போராட்டம் மாதிரி, அதாவது ஆபீஸ் வந்து என்னன்னா இருக்கும், யாரும் ஆபீஸ்க்கு போக மாட்டாங்கன்ட்டு. சோ அந்த இதுல வந்து என்னன்னா போலீஸ் எல்லாம் வந்து குவிக்கிறாங்க. பெரிய அளவு வந்து கலவரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறாங்க. பார்த்தா ஒரு கலவரமுமே இல்ல. அரசே வந்து அமைதியாகுது. என்னடா அது ஒண்ணுமே இல்லைன்ட்டு. சோ இது எல்லாமே இவர் தான் வந்து முன்னாள் நாள் பேசுறாரு. இது பண்ணா சோ பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் மத்தியில வந்து பேசுறப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு எல்லாருமே வந்து நம்மால அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்வாங்கிக்கிறாங்க. 2வது வந்து அடுத்த நாள் வந்து அமைதியா ஒரு அறவழி போராட்டம் நடக்குது. அரசே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்களோட அவையை பார்த்து சம்பள உயர்வு வந்து கொடுத்துட்டாங்க. சோ இவர் வந்து என்னன்னா அந்த ஊழியர்கள் மத்தியிலையும் சரி ஒரு நாயகனா மாறுறாரு. அடுத்த நாள் பேப்பர்லயும் இவருடைய விஷயம் வருது. இவருடைய பிம்பம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் பல கேஸ் வாதிடுறாரு, எல்லாத்துலயும் ஜெயிக்கிறாரு. இவர் வந்து என்னன்னா பணத்துக்காக வந்து போராடல, ஒரு நியாயத்துக்காக போராடுற மனிதர்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சது. நான் மத்ததுல இருந்து இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சாரு. இதை வந்து நவம்பர் 15, 1954 வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. தன் சகாக்களோட சேர்ந்து வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியோட பேசிக்கா வந்து ஊழல் இருக்கக்கூடாது, ஒன்லி நேர்மையா தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு செயல் திட்டத்தோட வந்து ஏன்னா இவருக்கு வந்து என்னன்னா மக்களுடைய ஆதரவு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவருக்கு வந்து ஏற்கனவே வந்து நிறைய கட்சிகள், அதாவது தொழிற்சங்கங்களோட நல்ல ஒரு நட்புறவு இருந்தனால இவரும் வந்து என்னன்னா அதுக்கான ஸ்டேஜை நோக்கி தான் போயிட்டு இருந்தாரு. ஸோ கட்சி ஆரம்பிக்கிறாரு.
ஃபுல் ஆக்ஷன் பார்ட்டின்ற கட்சியை ஆரம்பிக்கிறாரு. ஊழலற்ற ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்கணுன்ற முடிவோட தான் வந்து செயல் இறங்குறாங்க. ஸோ முதல் தேர்தல்லையே வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஒரு பெரும்பான்மையை வெற்றி பெறாரு. ஸோ பெரும்பான்மை வெற்றினா எதுக்கு இருக்கிற ஆள் எல்லாருமே டெபாசிட் காலி. ஸோ இவர் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்கிற அந்த கட்சியில வந்து 3 பேர் ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்ப வந்து எதிரில் இருக்க ஒரு ஆளு அந்த கட்சியில இருந்து விலகி இவருடைய கட்சிக்கு வந்து இணைகிறாங்க. ஸோ அப்ப வந்து எண்ணிக்கை வந்து 4 பேர் ஆகுது. இவருடைய வந்து புகழ் பரவுது. இவரை வந்து அப்பப்பதான் ஒவ்வொரு அந்த கட்சியில என்ன பிரச்சனை ஒவ்வொன்றையும் வந்து எல்லாமே இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. மக்கள்கிட்ட பழகிறது ஏற்கனவே வந்து சட்டனிபுரம் இருந்தப்ப மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய நெருங்கிய நட்புறவு கிடைக்கு இருக்கனால அவர் ஓட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு வித்தியாசத்தை தான் ஜெயிக்கிறாரு ஃபர்ஸ்ட் இதுலயே. இவர் வந்து ஜூன் 5, 1959 வந்து சிங்கப்பூரோட முதல் பிரதமர் ஆகிறாரு. ஸோ முதல் பிரதமர் ஆகுறப்பயே அவர் வந்து ஒரு தெளிவான வந்து ஒரு நோக்கத்தை வந்து கையில வச்சிருந்தாரு. அதாவது நாட்டோட பாதுகாப்பு, கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், மக்கள் குடியிருப்பு. ஸோ இப்படின்னு வந்து ஒரு தெளிவான ஒரு திட்டத்தோட தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல 50,000 பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அவர் சொல்றப்பயே வந்து என்னன்னா பத்திரிகையில வந்தது வெளிநாட்டு பத்திரிகைலாம் வந்து சிங்கப்பூர் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் வந்து என்னன்னா ஒரு ஊழலற்ற நிர்வாகம் நடக்கணும்னா அரசாங்கங்கள் அந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும்ன்றது அவர் தெளிவா இருந்தாரு. எங்கேயும் ஊழல் இருக்கக்கூடாது, கரை படிஞ்சிருக்க கூடாது. ஸோ பேசிக் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே வந்து என்னன்னா சிங்கப்பூர் வந்து பொருளாதாரத்துல வந்து தாழ்ந்து இருந்துச்சு. இப்ப வந்து என்னன்னா இவர் வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கையை மட்டும் ஊட்டினாரு. என்னன்னா சிங்கப்பூர் அவ்வளவுதான் அப்படி இப்படின்னாங்க. ஆனா எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கிட்டு இவருடைய தலைமையிலான ஆட்சி வந்து வெகு சிறப்பா நடந்துச்சு. உள்ள வந்து இடையில வந்து பல பிரச்சனைகள், இந்த பல பிரச்சனைகள்ல வந்து என்னன்னா எதிர்கட்சிகளும் சரி அவருடைய கட்சியில இருந்து உள்ள இருந்தும் வந்து 2 கட்டான வேலை செய்யற எல்லாத்தையும் வந்து ஒழிச்சாரு. அதாவது சிறையில தள்ளுறதுல இருந்து லஞ்சம் வாங்கினீங்கன்னா உள்ள தள்ளுறது, அதுல ஒரு சில பேர் வந்து லஞ்சம் வாங்கி மாட்டிட்டு வந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் சர்வதிகார போக்கையும் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை சில இடத்துல வந்துச்சு. அதையும் கடைபிடிச்சாரு. ஒரு நேர்மையான ஆட்சி வரணுன்றதுக்காக சில விஷயங்களை வந்து கையாண்டாரு. அது வந்து மக்களால வந்து பெரிதும் வந்து பாராட்டப்பட்டது. ஸோ அதுக்காக சிங்கப்பூர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது படிப்படியான வளர்ச்சியை வந்து அது வந்து சிங்கப்பூர் வந்து கிடைச்சிச்சு. 1960 வந்து குடியிருப்பு வளர்ச்சி வாரியத்தை உருவாக்குறாரு. 1961 வந்து பல்வேறு வெளிநாட்டவர்ல முதலீடு ஈர்க்கிறதுக்கான திட்டத்தை உருவாக்குறாரு. ஸோ அதன் மூலமா வந்து வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வந்து பல கம்பெனிகள் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அதனால இரும்பு எஃகு ஆலைகள், கப்பல் படைத்தவங்க பிரிட்டிஷார் வந்து போறப்பயே லாஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் பிரிட்டிஷார் வந்து டோட்டலா போறப்பயே வந்து அவங்க வச்சிருந்த கப்பல் படைத்தளங்கள் எல்லாம் வந்து அழிக்க வேணாம்னு சொல்லி அதை வந்து அவங்களும் அழிக்காம தான் போனாங்க. ஸோ அது மூலமா வந்து கப்பல் தளங்களை வந்து மேலும் உருவாக்கி போக்குவரத்துக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து துறைமுகங்களை வந்து பெஸ்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து என்னன்னா அரசு அதிகாரிகளோட சம்பளத்தை குறைச்சாங்க. 2வது வந்து அமைச்சர்களுக்கு வந்து ஒரு நியாயமான சம்பளம், ஏன்னா நியாயமான ஒரு நல்ல சம்பளம் இருந்தாதான் அமைச்சர்கள் வந்து ஊழல் செய்யாம இருப்பாங்க அப்படின்றத வந்து அவர் கொண்டு வந்தாரு. உழைப்புக்கேற்ற சம்பளம், அதாவது புதிய புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குனாரு. வெளிநாட்டுல இருந்து கம்பெனிகளை வரவழைச்சு அவங்களுக்கு வந்து சில ஆஃபர் கொடுத்தாரு. அதாவது வெளிநாட்டு கம்பெனில வரப்ப நிறைய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாச்சு. சிங்கப்பூரோட வந்து பொருளாதார வளம் வந்து அதிகமாச்சு. உலகத்திலேயே வந்து அதிக சக்தி மிக்க பாஸ்போர்ட்னா சிங்கப்பூர்ன்ற அளவுக்கு வந்து ஒரு பெரிய இடத்தை கொண்டு வந்தாரு. ஆசியால அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்னன்னா பூங்காக்களை உருவாக்குனாரு. அந்த பூங்காக்கள் வந்து என்னன்னா ஒரு பேசிக் வந்து இயற்கை சூழலா கொண்டு வரணும். அத வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா தலங்கள்ல மக்கள் உள்ள வரணுன்றதுக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லா விஷயங்களையும் பண்ணி டோட்டல் வந்து என்னன்னா உலகம் முழுவதும் சிங்கப்பூரை வந்து ஒரு ஈர்ப்பு மிக்க நாடாக மாற்றினாரு. அதுக்கு வந்து லீ குவான் யூவும் அவருடைய டீமும் வந்து பெரிய அளவு உழைச்சாங்க, அவருடைய கட்சி. ஸோ இதுல வந்து பல எதிரிகளை வந்து அவர் வந்து சம்பாதிச்சாரு. ஏன்னா நேர்மையா இருக்க பல எதிரிகள். 2வது ஒரே வந்து அவர் வந்து என்னன்னா ஒரு குறைஞ்ச ஒரு சலுகையில வீடு வாங்கினாருன்னா
என்னன்னா அவர் மேல வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையை எதிர்கொண்டாரு. பல எதிரிகளையும் தன் வாழ்ந்த காலத்திலேயே சம்பாதிச்சாரு. லீ வந்து சிங்கப்பூரோட பிரதமரா வந்து 1959 இருந்து 1990 வரை சிங்கப்பூரோட முதல் பிரதமரா வந்து பணியாற்றி இருந்தாரு. 1954 இருந்து 1992 வரை, அதாவது PAB, அதாவது மக்கள் செயல் கட்சியில வந்து பொதுச் செயலாளராக வந்து பணியாற்றி இருக்காரு. 1995 இருந்து 2015 வரை வந்து என்னன்னா தன்சுகோர் பாவர் வந்து நாடாளுமன்றத்துல வந்து உறுப்பினராக இருந்திருக்காரு. இதுல வந்து சிங்கப்பூர் வந்து ஒரு வளர்ந்த நாடாக மாறிச்சு.